இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லக்ஷ்மி நம்ம நினைச்ச ஜோசியரை பார்க்க போலனா அப்ப அவ வேற யாரையோ பார்க்க போயிருக்கா. இந்நேரம் மித்ராவோட ஜாதகத்தை பத்தியும் அதுல இருக்கிற கண்டத்தை பத்தியும் எல்லா விஷயமும் மொத்தமா லக்ஷ்மிக்கு தெரிஞ்சு போயிருக்கும். இவ்ளோ நாள லக்ஷ்மிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்ச உண்மைகள் இப்ப எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமே லக்ஷ்மியோட ஜாதக சக்தி கண்டிப்பா மித்ராவை காப்பாத்தாது. லக்ஷ்மி சுயமா யோசிக்கிறது, சுயமா முடிவெடுக்கிறது எல்லாமே ரொம்ப அதிகமாயிடுச்சுக்கா. ஆரம்பத்திலே அப்படி எதுவும் பண்ண விடாம தடுத்திருந்தா இப்ப இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஏதோ தெரியாம பண்ணிட்டா. தேவையில்லாம இப்படி லட்சுமி மேல நீ கோவப்படாத. பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குதா அத்தை? லக்ஷ்மிய மித்ராக்கு எந்த நோக்கத்துக்காக கல்யாணம் பண்ணி வச்சோமோ இப்ப அந்த நோக்கம்லாம் எதுக்குமே பயனில்லாம போகுது. லக்ஷ்மியோட ஜாதகம் மித்ராக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கும்னு பார்த்தா இப்ப அதோட பவரை குறைஞ்சு போற மாதிரி ஆயிடுச்சு. அந்த லக்ஷ்மி சுயமா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுனாலதான் நமக்கு இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்கு. அக்கா, நில்லு. எங்க போயிட்டு வர? உன்னதான் கேக்குறேன், எங்க போன? அ- அ- அது அது வந்து அ, 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 அவரோட ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பார்க்க போனேன். அந்த மாதிரி விஷயத்த பாத்துக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கோம். உனக்கு எதுக்கு அந்த வேலை? அது இல்லாத அது வந்து ம். இந்த வீட்ல என்ன நடந்தாலும் யாரு என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு தெரிஞ்சுதான் நடக்கணும். என்கிட்ட சொல்லிட்டு தான் முடிவு எடுக்கணும். அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இந்த மாதிரி முடிவெடுப்பியா நீ? நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க இத அத்தை. பாரு லக்ஷ்மி, நீ இந்த வீட்டு மருமக. ஒரு மருமகளா இந்த வீட்டோட சட்டதிட்டம் என்னங்கறத தெரிஞ்சிருக்கணும். நீதான் மத்தவங்களுக்கு சொல்ற இடத்துல இருக்கணும். அத விட்டுட்டு நீ ஏன் வார்த்தையை மீறுற, உன் எல்லைய தாண்டுற? உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இந்த மாதிரி விஷயத்துல நீயே தனிச்சிய முடிவெடுப்ப? மாம், ஒரு நிமிஷம். இப்ப அவ இந்த மாதிரி பண்ணதுக்கு இவ்வளவு தூரம் குத்தம் சொல்றது தேவையா? அத்தை கேக்குறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைங்க. அவர் ஜாதகத்துல ஏதாவது ஒரு கண்டங்கள் இருக்குமான்ற சந்தேகத்துல தினம் தினம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த. நீங்க என்னடான்னா யாருமே அந்த விஷயத்த பத்தி பெருசாவே எடுத்துக்கல. அதனாலதான் நானே நேரா போக வேண்டியதா ஆயிடுச்சு. உங்ககிட்ட சொல்லாம போனது தப்புதான். ஆனா அப்படி போனதுனால எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. நான் சந்தேகப்பட்டது எதுவுமே உண்மை இல்ல. அவரோட ஜாதகத்துல கண்டங்கள் இருக்குமான்னு நான் தான் சந்தேகப்பட்டிருக்கேன்.
அவரோட ஜாதகத்துல எந்த ஒரு தோஷங்களும் இல்ல. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் என் மனசுக்கு இப்போ நிம்மதியா இருக்கு. இந்த லக்ஷ்மி உண்மையான ஜோசியரை பார்க்க போனாளா இல்ல யாராவது போலி ஜோசியரை பார்த்துட்டு வந்தாளா? உங்களுக்கு சொல்லாம போயிட்டேனேன்ற ஒரு கவலைய தவிர இப்ப அவரோட ஜாதகம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஜாதகத்தை யாருக்கு காட்டினா லக்ஷ்மி? எங்க பார்த்தசாரதி தாத்தாக்கு தெரிஞ்ச சங்கர தீக்ஷிதர்னு ஒருத்தர் இருக்கார் அத்த. அவரை தான் பார்க்க போனோம். சரி, நடந்தது ஏதோ நடந்துருச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? மித்ராவோட ஜாதகத்துல உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லல? இவ்ளோ தெளிவா தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற என்ன சந்தேகம் இருக்க போதா அத்த? தேங்க் காட். நல்லது நடந்ததோ கெட்டது நடந்ததோ தெரியல. நல்ல வேலை, மித்ரோட ஜாதகத்தை பத்தி, அவன் வாழ்க்கையில இருக்கிற கண்டத்தை பத்தி லக்ஷ்மிக்கு எதுவுமே தெரியல. அம்மா லக்ஷ்மி, இப்போ உன் மனசுல இருக்கிற சந்தேகமெல்லாம் தீர்ந்துருச்சாம்மா? ஆமா பாட்டி. சரி, ஏதோ அவசரத்துல இப்படி பண்ணிட்ட. இனிமே இங்க யாருக்கும் எதுவும் தெரியாம எதுவும் பண்ணிடாதம்மா. பெரியவங்க நாங்க இங்க இருக்கோம்ல, எது எப்படி எந்த நேரத்துல பண்ணுங்கறத நாங்க பாத்துக்கிறோமா. சரிங்க பாட்டி. இப்ப பிரச்சனை தீர்ந்துருச்சுல்ல, இனிமே இத பத்தி யாரும் எதுவும் பேச வேண்டாம். நான் அடிக்கடி மித்ராவோட ஜாதகத்தை கொண்டு போய் காட்டிக்கிட்டு தான் இருக்கேன். அவன் ஜாதகத்துல கண்டம் இருக்கிற விஷயம் உண்மை. ஆனா லக்ஷ்மி ஏன் இப்படி சொல்றா? என்னதான் நடந்திருக்கும்? ஷாலு 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 ஒன்னதான். என்னம்மா? பட்ட பகல்ல என்னடி கனவு கண்டுட்டு இருக்க? கனவில்லம்மா, என் மித்ராவோட நான் ஒரு டூயட் ஆடிட்டு இருக்கேன். லா 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 லா. கனவுல மித்ராவோட டூயட்ன்றது நல்லாதான் இருக்கு. ஆ? ஆனா இந்த பேப்பரை வச்சு எதுக்கு ஆடிட்டு இருக்க? ஆமா, என்ன பேப்பர் இது? மித்ராவோட ஜாதகம்மா. இத வச்சுட்டு நீ என்ன பண்ண போற? ஒரு தடவை இந்த ஜாதகத்தை ஏதாவது ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட காட்டணுமா? ஆல்ரெடி லக்ஷ்மி தான் காட்டிட்டால, அதான் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. லக்ஷ்மி காட்டினது மித்ராவோட ஜாதகம் இல்லம்மா. அடியே, என்னடி சொல்ற? அப்ப லக்ஷ்மி காட்டினது யாரோட ஜாதகம்? எனக்காக அப்பா ஒரு மாப்பிள்ள பாத்திருக்காருன்னு சொன்னேல்லம்மா, அவனோட ஜாதகம் அது. லக்ஷ்மி வீட்டுக்கு வந்தால, அப்பவே மாத்திட்டேன்.